செய்வினை வைத்ததால் மகளும் மகனும் தற்கொலை. பேரனை துண்டு துண்டாக வெட்டி நரபலி கொடுத்த தாத்தா. ஓடையில் கிடந்த உடலை பார்த்து அலறி அடித்து ஓடிய மக்கள். மந்திரவாதி பேச்சை கேட்டு பிஞ்சு உயிரை பலிவாங்கிய கொடூர சம்பவத்தை இன்றைய குற்றம் பேசும் கதையில் பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும் ஓடையில் தலை ஒன்று கிடந்துள்ளது. அதை பார்த்து அங்கிருந்த சிலர் அலறி அடித்து ஓடியுள்ளனர். அதற்குள் யாரோ ஒருத்தர் போலீசுக்கு தகவல் கொடுக்க அந்த இடத்தில் உடனே தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் வந்து குவிந்தனர். ஓடையில் கிடந்த தலையை கைப்பற்றிய போலீசார் அந்த பகுதியை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது அங்கே கை, கால், உடல் பாகங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடந்துள்ளன. அதையெல்லாம் கைப்பற்றிய போலீஸ் தடயவியல் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த தடயவியல் துறையினர் இறந்தது 17 வயது சிறுவன் என கூறியுள்ளனர். அங்குள்ள போலீசார் இந்த பகுதியில் சிறுவன் காணவில்லை என ஏதாவது புகார் வந்திருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போதுதான் 2 நாட்களுக்கு முன்பு தனது 11ஆம் வகுப்பு படிக்கும் மகன் பியூஸை காணவில்லை என காமினி என்ற பெண் புகார் அளித்தது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. உடனே அந்த பெண்ணை அழைத்து விசாரித்ததில் இறந்த சிறுவன் காமினியின் மகன் பியூஸ் என்பது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் பிரயாக்ராஜ் அடுத்த கரேலி பகுதியை சேர்ந்தவர் அஜய் சிங், காமினி தம்பதி. இவர்களின் 17 வயது மகன் பியூஸ் கரேலி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அஜய் சிங் இறந்த நிலையில் தாய் காமினி அரவணைப்பில் பியூஸ் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கு சென்ற பியூஸ் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த காமினி அருகில் இருக்கும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த சூழலில்தான் மிர்சாப்பூர் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் இருக்கும் ஓடையில் துண்டிக்கப்பட்ட தலை ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. பியூஸை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த குற்றவாளியை கைது செய்ய வேண்டுமென விசாரணையில் இறங்கிய போலீசார் அப்பகுதியில் இருந்த 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் ஸ்கூட்டியில் வந்த முதியவர் ஒருவர் சிறுவனின் தலையை ஓடையில் வீசி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த முதியவரை தேடி பிடித்து கைது செய்த போலீசார் அவரிடம் தங்கள் பாணியில் விசாரணையை மேற்கொண்டனர். அதில் கைதான முதியவர் சரண் சிங் என்பதும் இறந்த சிறுவனின் தாத்தா உறவு முறை என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் தனது பேரனை தானே கொலை செய்ததாக சரண் சிங் ஒப்புக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர் விசாரணையில் சரண் சிங்கின் மகள் 2023ஆம் ஆண்டு ஆற்று பாலத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் அடுத்த ஆண்டே அவரது மகனும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த துர்மரணங்கள் குறித்து பயந்த சரண் சிங் மந்திரவாதி ஒருவரை சந்தித்துள்ளார். அந்த மந்திரவாதி சரண் சிங் உறவினரான இறந்த பியூஸின் பாட்டி செய்வினை வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் செய்வினை நீங்க பியூஸை நரபலி கொடுக்க வேண்டும் என்றும் அதனால் அனைத்து செய்வினையும் நீங்கிவிடும் என்றும் அந்த மந்திரவாதி சொன்னதாக கூறப்படுகிறது. இதனை நம்பிய சரண் சிங் பள்ளிக்கு சென்ற பியூஸை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று செங்கல்லால் அடித்து கொலை செய்ததாகவும் பின்னர் ரம்பத்தால் பியூஸின் தலையை அறுத்து துண்டித்ததாக கூறப்படுகிறது. உடலை மறைக்க சிறுவனை துண்டு துண்டாக வெட்டி பையில் போட்டு எடுத்து சென்று ஓடைப்பகுதியில் வீசியதாக முதியவர் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் கூறியுள்ளனர். இதை கேட்டு திடுக்கிட்ட போலீசார் மந்திரவாதியின் பேச்சை கேட்டு சிறுவனை கொடூரமாக கொன்ற சரண் சிங்கை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.